கரெக்டா சொல்லுங்க சார் அவர் பேரு. ஆமா கரெக்ட் சார். செகண்ட் ஸ்ட்ரீட். அவர் பேர் சார் கூடுவாஞ்சேரி கோவிந்தன். அவர் பேரு செகண்ட் ஸ்ட்ரீட். செகண்ட் ஸ்ட்ரீட். வெரி குட். குயிலி குறுக்கு சந்து. கரெக்ட். டி நகர் சென்னை. அது தெரியலீங்களா? சார் சார் ஓகே. ஐயோ உங்களுக்கே தெரியாதா சார்? அவருக்கே தெரியல. அவருக்கே தெரியலையாமா சார்? அவர் இத்தனைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறவர். மார்க்கெட் உள்ள வேற யார்கிட்ட சார் போய் கேட்குறது? தெரியலையே. தண்ணி ஏறி இருக்குமா சார் உங்களாண்டா? எம்டி தண்ணியா சார்? பற்றி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு சார். என்ன சார் பண்ணலாம்? புரியலையே சார். எனக்கும் புரியல. இதெல்லாம் ஒரு வழிவகுத்து கொடுங்க சார். சத்தியமாக உண்மையிலே சார் சார் ஏன்னா வேற யாருன்னா கேட்டு பாருங்க சார் ப்ளீஸ் சார். சார் ஐயா சார் அவர் என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன். உங்களுக்கே தெரியலன்னா என்ன வேற யாருன்னா கேட்டால் சொல்லுவாங்களா சார்? கொஞ்சமாவது யோசிங்க சார். சார் என் நிலைமையை கொஞ்சம் பாருங்க சார். நான் ஒன்றா தண்ணி பாட்டில் இங்கே கீழே இறக்கி வச்சுட்டு போங்க சார். நான் ஒன்றா பார்த்துக்கிறேன் சார். சார் என்ன சார் என் மேலே நம்பிக்கை வரலையா சார் உங்களுக்கு? அதுக்காக சார் 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 அப்போ என்னை விட உங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமாக போச்சு சார். நான் காலிலேருந்து அழிஞ்சு நிற்கிறேன். அப்போ என்னை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா சார்? சார் எனக்கு சார் 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 ஒரு நிமிஷம் இல்லைங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் வேலை இல்லை அப்போ இங்கே நின்றுக்கிறேண்ணா. அப்போ நீங்கள் ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு ஒர்க் இல்லைன்றீங்களேன்ற மாதிரி தானே எனக்கு குத்தி காட்டுறீங்க. பின்ன எப்படி குத்தி காட்டுறீங்க? அப்படி இல்லை கத்துவாருங்க தண்ணி போட்டு சார் 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 இந்த நேரத்துக்கு நான் போய் இந்த அட்ரஸுக்கு போய் சேர்றேன்னா என்ன கூட கத்துவாங்க சார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கேட்டு நிற்கிறேன். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் சார் 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 எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது இந்த ஏரியாவில். நீங்கள் தான் இப்போ எனக்கு குரு. ஐயோ சார் தெய்வம்னு சொன்னால் நீங்கள் தான் சார் எனக்கு. ஐயோ சார் எனக்கு உங்களை விட்ட வேறு யாரும் கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாத இந்த இடத்த விட்டு போக முடியாது சார். சார் நீங்கள் சொல்லிட்டு தான் சார் போறீங்க. விட முடியாது சார். சார் தயவு செஞ்சு சொல்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு சார் சார் இந்த ஏரியாவில் உங்களை விட்டா எனக்கு வேறு யாரும் இல்லை சார். சார் 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 சரி ஒன்று பண்ணுங்க சார். ஒன்று பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் அப்படி இறங்கி நில்லுங்க. நான் ஒன்று அந்த சைக்கிள் எடுத்துன்னு ஒரு 2-3 இடம் சுற்றி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கோயிலுக்கு கொடுத்துட்றேன். அந்த ஒரு உதவியாக பண்ணுங்க சார். இல்லைன்னா நீங்கள் பின்னாடி உட்காருங்க சார். நான் ஓட்டுறேன் சார். சார் எனக்கு ஓட்ட தெம்பு இருக்கு ப்ளீஸ் சார். சார் 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 தயவு செஞ்சு சார். சார் 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 எனக்கு வேறு யாரும் தெரியாது சார். இந்த இடத்துல கேட்கறதுக்கு யாருமே தெரியல சார். ப்ளீஸ் சார். சார் சார் ஐயோ சார் அவங்களெல்லாம் கேட்க முடியும். உங்களை பார்த்து தெளிவாக இருக்கிறீங்க சார். தண்ணி போடுற தெளிவாக சார். எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு நீங்கள் தயவு செஞ்சு போங்க சார். எனக்கு உங்களை விட்டா வேறு யாருமே இல்லை சார். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் முடியாது சார் எங்களால். முடியாது சார் எங்களால். சார் என்னால் முடியாது சார். விட முடியாது சார். சார் சார் நீங்கள் அட்ரஸ் சொல்லாது இங்கேருந்து எப்படி போகிறீங்க பாருங்க சார். சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு முடியாது சார். அவங்க எல்லாம் கேட்க முடியாது சார். ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள். அட்ரஸ் சொல்லாத போகிறீங்க தயவு செஞ்சு. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். விடுங்க சார். நீங்கள் சொல்லுங்க சொல்லிட்டு போங்க சார். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் ஹெல்ப் பண்ணதுக்கு. அங்கே சேனல் கை காட்டுங்க. ஹலோ பஸ். ஹலோ அங்கே சேனல் கை காட்டுங்க. ஆய் சொல்லுங்க. வச்சு ஒன்று காமெடி கிமெடி பண்ணல. குடுவாஞ்சேரி கோவிந்தன் செகண்ட் ஸ்ட்ரீட் குயிலி குறுக்கு சந்து டி நகர் சென்னை சார். குடுவாஞ்சேரி கோவிந்தன் செகண்ட் ஸ்ட்ரீட். ஏன் சிரிக்கிறீங்க? குயிலி குறுக்கு சந்து டி நகர் சென்னை. இந்த சிரிச்சிங்க அட்ரஸ் சொல்லும்போது சிரிச்சோன்னா நான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க போல நினச்சேன் நான். எதுக்கு சார்? காமெடியாக வர மாதிரி இருக்குல்ல அது அட்ரஸா சார்? படுபாவி சார். அவன் இருந்தாலும் எழுதி குத்தவன் எழுதி குத்துறான் பாருங்க. இந்த ஏரியாவில் போய் இது ஒரு குயிலி குறுக்கு சந்துன்னு சொன்னால் எல்லாருமே சிரிப்பாங்க தான். பின்ன இந்த மாதிரி அட்ரஸே இல்லையா சார்? அப்போ வித்யாலய ஏரியா தான் வரும் சார். எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாக டி நகர் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குதுன்றாங்க சார். நான் 4 hours தேடி தேடி ஒரு ஆட்டோக்காரன் எடுத்து வந்து இங்கே விட்டு போகிறான். ஒரு ஆட்டோக்காரன் அங்கே எடுத்து வந்து நிறுத்தினான். எவ்வளோ நேரமா? சினிமா கம்பெனியா? இல்லை சினிமா கம்பெனியானா என்னன்னு தெரியல சார். மேபி அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெயரவி ஆஃபீஸ் ஒன்று வந்துருக்குது. ஜெயரவி ஆஃபீஸ் எங்கே இருக்குது சார்? போர்டு போட்டுருக்காங்களா? சரி அங்கே எதுனா கோயிலுக்கு குறுக்கு சந்து இருக்கா சார்? ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. எதுக்கு பக்கத்தில்? ரெண்டாவதா என்னது? கூடுவாஞ்சேரி கோவிந்தன் செகண்ட் ஸ்ட்ரீட் குயிலி குறுக்கு சந்து டி நகர் சென்னை. இவரு ஆக்சுவலா இந்த கூடுவாஞ்சேரியில இருந்தவர் சார். அவர் பேர் கோவிந்தன். அவர் கூடுவாஞ்சேரியில இருந்து இங்க டி நகர் பக்கம் வந்திருக்காரு. அது வந்து அவர் வந்து அந்த ஃப்ரண்ட்ல அந்த கூடுவாஞ்சேரின்றது போட்டுக்கினாரு. கூடுவாஞ்சேரி கோவிந்தன் அங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க அந்த இடத்துல வந்து கேளுங்க. குயிலி குறுக்கு சந்தா சார். பார்த்து சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும். நடந்துருந்து ரொம்ப டயர்டாகி போச்சு சார். காசு வேற இல்லை சுத்தமாக. ரொம்ப டயர்டாகுது.
கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் கொஞ்ச நேரம் உட்கார கொஞ்சம் பார்த்து யோசிச்சு சொல்லுங்கள் சார். என்ன பார்க்குறது? இல்லை நீங்கள் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்து சொல்லுங்கள் சார். நமக்கு தெரியாது. நான் இப்படி உட்காறேன் சார், டயர்டாக இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நான் ஒரு நிமிஷம் உட்காறேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நான் ஒரு இந்தியன். இல்லை நான் ஒரு இந்தியன், நீங்கள் ஒரு இந்தியன். இந்தியனுக்கு இல்லை சார், டீ சாப்பிட்டா அட்ரஸ் கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடுமா சார்? இல்லை சார், ஒரு இந்தியனுக்கு ஒரு இந்தியன் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா இப்போ எப்படி சார் இந்த இடத்துல வாழ்க்கை நடக்கும்? தெரிஞ்சாதான் தெரிஞ்சுன்னு சொல்லலாம். ஆய் சொல்லுங்க. இது உங்கள் மூன் டிவி. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய மூன் டிவி நேயர்களே, அருமையான பெரியோர்களே, பாசத்திற்குரிய அருமை தாய்மார்களே, இன்றொரு நபிமொழி என்ற தொடர் நிகழ்ச்சியில் இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாம் இந்த மூன் டிவியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்ற நேரங்களில் காலை பொழுது என்பது மிகவும் முக்கியமான ஒரு நேரமாகும். இரவிலே அன்றாடம் நாம் தூங்குகிற போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அம்மூத்து ஆஹியா, இறைவா உனது திருநாமத்தை கொண்டே நான் மரணிக்கிறேன், அதேபோன்று உனது திருநாமத்தை கொண்டே காலையிலே உயிர் விழுவேன் என்று அன்றாடம் நாம் சொல்லிவிட்டு துஆ செய்துவிட்டு தான் தூங்குகிறோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல இரவிலே நாம் தூங்குகிற போது நம்முடைய ரூஹ் அல்லாஹ்விடத்திலே செல்கிறது. அவன் நாடுகிறவர்களுக்கு ரூஹை திருப்பி தருகிறான், நாடக்கூடியவர்களுக்கு ரூஹை திருப்பி தராமலும் இருப்பான். அது அவனுடைய நாட்டத்தை பொறுத்து. காலையிலே அல்லாஹு தாலா ரூஹை திருப்பி தருகிற போது தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூங்குகிற போது சொல்லித்தந்த துவாவை போல எழுந்த உடனேயும் ஒரு அருமையான துவாவை நாம் ஓத வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகிற போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியே தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்காத போது அந்த காரியத்திலே பரக்கத் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தது போல காலையிலே நாம் எழுகிற போது அன்றைய காலை பொழுது சிறப்பாக இருப்பதற்காக ரூஹை திருப்பி தந்த அல்லாவை புகழ்ந்துதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்கிவிட்டு ஹயாத்தை தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும், வேலைகின் நுஷூர், அவன் பக்கமே நாம் திருப்பப்பட இருக்கிறோம், அவன் பக்கமே நம்முடைய மீட்சி இருக்கிறது என்ற பொருளில் உள்ள ஒரு அருமையான துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட இந்த துவாவை அவர்கள் ஓதாமல் அவர்கள் எழுந்ததில்லை. இந்த துவா நம்மிலே பலருக்கு தெரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் காலையிலே எழுந்தவுடனே ஓத வேண்டிய இந்த துவா எல்லா பள்ளிவாசல்களிலேயும் தொழுகை சுபு தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஓதுகின்ற அந்த இமாமுடைய துவாவில் முதல் துவாவாக இது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, காலை பொழுது ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அடுத்தடுத்த பொழுதெல்லாம் அது சிறப்பாக அமையும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நபி வழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதன் காரணமாகவே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்கே உத்தரவிட்டிருப்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். தன் மகளார் அன்னை ஃபாத்திமா அம்மா, அதே போல தனது மருமகனார் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கெல்லாம் காலையிலே அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அருள் அவர்களுக்கு மட்டுமல்ல,
அது எல்லோருக்கும் பொருந்தும் என்பதற்காகத்தான் நமக்கும் இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் காலையிலே எழுகிறான், அப்படி எழுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறான் என்றால் முதலிலே இறைவனுடைய எல்லா படைப்பை விட சிறந்த படைப்பாக இருக்கிற மனிதன் இவனுடைய எழுதல்தான் காலையிலே முதலிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் காலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுகிறார்கள், எத்தனை பேர்கள் சுபுஹ் தொழுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிற போது ஒரு கட்டத்திலே சில நேரங்களில் வேதனைத்தான் நமக்கு ஏற்படுகிறது. அன்பு நேயர்களே, அன்றாடம் இன்று ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த காலை பொழுது நிகழ்ச்சிக்காகவே காலையிலே எழுந்து தொழுதுவிட்டு இந்த அன்றாட நிகழ்ச்சியை பார்ப்பது இது நமக்கு பார்ப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மையை தேடி தந்து கொண்டிருக்கிறது. அன்பு நேயர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் அவனுடைய வாழ்க்கைக்கு பரக்கத்து தேவைப்படுகிறது, அன்றாடம் ரஹ்மத்து தேவைப்படுகிறது, அன்றாடம் தௌலத்து தேவைப்படுகிறது. துன்யாவிலே உழைக்கிறவர்கள், வியாபாரிகள் யாராக இருந்தாலும் சரி, காலையிலே எழுந்து போய் மாலையிலே ஆகுவதற்குள்ளே எப்படியாவது நாம் உழைக்க வேண்டும், ஊதியம் பெற வேண்டும், அல்லது பணம் பெற வேண்டும், சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அங்குமிங்கும் அலைகிறார்கள். இப்படி உழைப்பதற்கும் ஊதியத்தை பெறுவதற்கும் பல காரியங்களை சகுனமாக நினைக்கிறார்கள். காலையிலே வியாபாரத்திற்காக வீட்டை விட்டு வெளியே வரக்கூடியவர் வெறுங்குடத்தோடு யாராவது வந்தால் வியாபாரம் சரியாக இருக்காது நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் விதவைகள் யாராவது வீதியிலே வரும்போது வியாபாரத்திற்கோ அல்லது உத்தியோகத்திற்கோ சென்றால் நமக்கு அன்று சரியான பரக்கத்து கிடைக்காது, ரஹ்மத்து கிடைக்காது என்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் மனிதனுடைய தப்பான எண்ணங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்து எந்த ஒரு மனிதர் காலையிலே சுபுஹ் தொழவில்லையோ அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு பரக்கத்து கிடையாது என்றார்கள். அருமையான தாய்மார்களே, இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் காலையில் எழுந்து சுபுஹ் தொழலாம், தொழுதுவிட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். பக்கத்திலே உங்களுடைய கணவன்மார்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள், சில நேரங்களிலே பிள்ளைகள் தூங்கி கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் ஹதீஸை சிந்தித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு ஆண்மகன் காலையிலே எழுந்து அவர் தொழுதுவிட்டு தன் மனைவியை அவள் தொழுகைக்காக எழுப்புகிறார், அப்படி எழுப்பினால் இவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கண்டிப்பாக கிடைக்கும் என்றார்கள். அப்போ காலை நேரம் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருகிற நேரம். ஒருவேளை கணவன் எழுப்புகிற போது மனைவி எழாமல் அங்குமிங்குமாக அவள் படுக்கிறாள் என்றால் அவளுடைய முகத்திலே தண்ணீரை அடிக்க வேண்டும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை தருவானாக என்று துஆ செய்தார்கள். எந்த மனிதன் தெரியுமா? காலையிலே தான் எழுந்து தொழுதுவிட்டு தன் மனைவியை எழுப்புகிறான், அவள் தொழுகிறாள் அல்லது தொழாமல் இருக்கும்போது அவள் முகத்திலே தண்ணீரை அடிக்கிறானே, அவளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும் என்றார்கள். சித்து பாருங்கள், இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களை பார்த்தும் சொல்லுகிறார்கள். எந்த ஒரு பெண்மணி காலையிலே எழுகிற போது தான் எழுந்து சுபுஹ் தொழுது விட்டு தன் கணவனை எழுப்புகிறாள், அப்படி எழுப்புகிற போது அவன் எழுந்து தொழுதாலோ அல்லது தொழாமல் அவன் படுக்கிற போது அவளுடைய முகத்திலே தண்ணீர் அடித்தாலோ அவளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் காலை அன்று முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு காலை பொழுது மிக முக்கியமான பொழுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை காலையிலே தன்னுடைய பெற்றோரை அருள் கண்கொண்டு பார்த்தால் அதற்கு 100 ஹஜ்ஜி செய்யப்பட்ட நன்மை கிடைக்கும் என்பார்கள். நம்முடைய காலை பொழுது இறை வணக்கத்திலும் இறை துவாவிலும் தொடங்குவதற்கு வல்ல ரஹ்மான் அனைவர்கள் மீதும் நல்லருள் பாலிப்பானாக என்று துவா செய்ததானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னொரு நபி மொழியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم.
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا يجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله مولانا العظيم. பேரன்புமிக்க மூன் தொலைக்காட்சி நண்பார்ந்த நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து சலாம் சொல்வதில் மகிழ்வடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இங்கு நாம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியமின்மைக்கான சில காரணங்களை பற்றி அறிவியல் ரீதியாகவும் அல் குர்ஆன் ரீதியாகவும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் அறிவியல் தெளிவுபடுத்துகிறது. சில நேரங்களில் அறிவியல் தோற்று போகலாமே தவிர திருமறை குர்ஆன் சொல்லுவது ஒரு நாளும் தோற்காது. எனவே இரண்டையும் ஒப்பு நோக்கும் பட்சத்தில் நமக்கு சில உண்மைகள் வெளிப்படும். அதன் அளவில் நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளலாம். மலட்டுத்தன்மைக்கான காரணங்களில் முதலாவது பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய காரணங்களை பார்த்தோம். அடுத்த ஆண்களிடத்தில் என்ன காரணங்கள் இருக்கலாம்? முதலாவது ஆண்மை குறைவு இருக்கலாம். ஆண்மை குறைவு என்றால் அதற்கு என்ன செய்வது? சில நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக அவற்றை அதிகரிக்க செய்யலாம். சில மருத்துவ ரீதியாக சில நேரங்களில் அவற்றுக்கு அதிக சக்தி கொடுக்கலாம். அவ்வளவுதானே தவிர மற்றபடி நீ வெளியாகக்கூடிய விளம்பரங்கள் அவைகளை பார்த்து மனிதர்கள் அதிகமான பேர் ஏமாந்து விடுகின்றார்கள். இது அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்ற கொடை. அவற்றிலே சில பேருக்கு குறைவு இருக்கலாம். இரண்டாவது, ஆணினுடைய உயிரணுவில் ஏற்படக்கூடிய எண்ணிக்கை குறைவு. ஒரு துளியில் பல கோடி உயிரணுக்கள் இருக்கும். இவைகளில் குறைவு இருக்கும் பட்சத்தில் சரியான முறையில் கருப்பையை அது சென்றடையாது. கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஒரு துளி உயிரணுவில் இருந்தால்தான் அவைகளில் உள்ள எல்லா உயிரணுக்களும் சினை முட்டையை நோக்கி வேகமாக நீந்தி செல்வதில் போட்டி போடும். நான் முந்தி நீ முந்தி என்று போகும் பொழுதுதான் மிக விரைவாக அது கருப்பையை அடைந்து சினை முட்டையை தொடும். அந்த போட்டி இல்லாத பட்சத்தில் அவைகளுக்குள்ளால் நீச்சலில் வேகம் இருக்காது. எனவே அவைகள் நீச்சலில் வேகம் இல்லாமல் போனால் தானாகவே அந்த கருப்பை மூடிக்கொள்ளும். பிறகு இவைகள் சென்று பலனில்லாமல் போகும். வேகமாக சென்று உள்ளே நுழையக்கூடிய ஒரே ஒரு உயிரணுவை மட்டும் உள்ளே அனுமதித்து விட்டு அந்த கருப்பை மூடிவிடும். அதனுடைய நேரத்தில் அந்த ஒரு அணுவும் போகவில்லை என்றாலும் அது மூடிக்கொள்ளும். பிறகு குழந்தை பிறப்பினுடைய அம்சங்கள் அங்கே பாதிக்கப்படும். மூன்றாவது, உயிரணுவில் இருக்கக்கூடிய செல்களுக்கு நோய் பிடித்திருக்கலாம். அந்த செல்களிலேயே குறைவு, அந்த செல்களிலேயே நோய். அவைகள் வலுவுள்ளதாக இருந்தால்தான் ஒன்று மற்றதை முந்திக் கொண்டு செல்வதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கும். நீங்கள் மைக்ரோஸ்கோப் வைத்து அந்த உயிரணுவை பார்த்தால் ஒரு சிறிய தலை,
உடல் பகுதி, ஒரு சிறு வால், உயிராகவே சென்று நீந்தி செல்லக்கூடிய மீன் குஞ்சு போன்று அந்த உயிரணு காணப்படுகிறது. அது நோஞ்சானாகிவிட்டால், அதற்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அது எப்படி சக்தி பெற்று நீந்தி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும்? இப்படி உயிர் அணுவிலேயே நோய் ஏற்பட்டிருக்கலாம். நான்காவது, பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல், இளமை பருவங்களில் தங்களுடைய சக்தியை வீணாக்கி விடுதல். மருத்துவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும், இதற்கு மாற்று வழிகளை சொல்லுகின்றோம் என்று சொல்பவர்களும், இளமை காலங்களிலே இந்த சக்தியை விரயமாக்குவதனால் எந்தவித தவறும் இல்லை என்பதை பொய்யாக சொல்லுகின்றார்கள். அது பொய். உண்மை என்னவென்றால், அவர்களால் தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபட முடியாமல் மிக கடினமாக மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாவார்கள். இதுதான் உண்மை. எப்படியாவது இன விருத்தியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் தவறில்லை, நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், அதனால் எந்த குறைவும் ஏற்படாது என்பது மிக தவறான சிந்தனை. அது இன விருத்தியை தடை செய்வதற்காக வேண்டி தீய எண்ணம் கொண்டவர்களால் பரப்பப்படுகின்றவை. அதை சொல்பவர்களை குறை சொல்லவில்லை, இதற்கு ஆணிவேராக இருந்து செயல்படுபவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள். அது மிக தவறு. எந்த ஒரு ஆணும் தன்னுடைய இளமையை வீணாக்கி விட்டால் அவனால் முழுமையாக குழந்தை பாக்கியத்தை அடைவது என்பது மிக 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 கடினம். ஆண்களில் உள்ள குறைபாட்டை பார்த்தோம், பெண்களில் உள்ள குறைபாட்டை பார்த்தோம். பொதுவான சில காரணங்கள் இருக்கின்றது, அவைகளை அடுத்த தொடரில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahumma salli ala sayyidina Muhammadin. Allahumma salli ala sayyidina Muhammadin. Allahumma salli ala sayyidina. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Yarfa'illahu alladhina amanu minkum walladhina utul ilma darajat. Sadaqallahul azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அன்பிற்குரிய நேயர்களே, அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியின் வழியாக நாம் இன்றைக்கும் அல்லாஹ் ரசூலை குறித்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியை குறித்த சிந்தனையை நாம் இன்றைக்கு செய்ய போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் மாலை பொழுது ஒன்றில் சஹாபாக்களிடத்தில் கேட்பார்கள், சிறந்த கொடையாளர் யார்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வைத்த கேள்வி. இந்த கேள்வி அல்ல, எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் சஹாபாக்களின் பதில் என்ன என்று நமக்கு தெரியும். அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் என்று பதில் சொல்லுகிற பாணி, அந்த பாங்கு சஹாபாக்களுடையது. எப்போதும் இப்படித்தான். இன்றைக்கு என்ன கிழமை என்று கேட்கிற போது அந்த கிழமை தெரிந்த கிழமையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் இன்ன கிழமை என்று உடனே பதில் சொல்லிவிட மாட்டார்கள் சஹாபாக்கள். அல்லாஹுவும் ரசூலுமே அறிவார்கள் என்று பதில் சொல்வார்கள். காரணம், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்து பேசப்போகிற எந்த செய்தியின் எந்த வார்த்தைகளின் வழியாகவும் வஹியோ அல்லது அல்லாஹுவின் வார்த்தைகளோ செய்திகளோ வந்துவிடக்கூடும் என்பதால் ஒரு முன்னெச்சரிக்கையும் ஒரு கண்ணிய உணர்வும் காரணம். இதோ இப்போது கேட்டார்கள், யார் மிகச்சிறந்த கொடையாளர்? மிகச்சிறந்த கொடையாளர்.
அல்லாஹுவுக்கும் அவனுடைய ரசூலுக்குமே தெரியும் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய கொடையாளன் அல்லாஹ். அவன் கொடுத்த கொடைகளை எண்ணுவதை விட வெறும் தலைப்புகளை எண்ணுவதற்கே பல நூறு பேரின் ஆயுட்காலம் வேண்டும். அவன் அவ்வளவு கொடுத்திருக்கிறான். உலகத்திலே அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய கொடைகளை பட்டியலிட முடியாது என்பது திருக்குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற செய்தி. பதில் தெரிந்துவிட்டது. சிறிது நேரம் திரும்ப கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவை அடுத்து இந்த சமுதாயத்தில் மிக பெரும் கொடையாளர் யார் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லோருக்கும் தெரியும் பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சிறந்த கொடையாளர். ஆனாலும் அந்த பதிலை அவர்கள் என்றைக்கு அப்படி நேரடியாக பதில் சொன்னார்கள்? வழக்கம் போல சொன்னார்கள், அல்லாஹுவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மட்டுமே தெரியும் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கொடையாளன் என்கிற தகுதியான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று தங்களை அடக்கத்தோடு அறிமுகம் செய்து கொண்டார்கள். இந்த இரண்டும் பிரச்சனை அல்ல, இந்த இரண்டும் எதிர்பார்க்கப்பட்டது தான். எல்லாருடைய மனங்களிலும் ஓடக்கூடிய பதிலும் இதுதான். இப்போது எதிர்பார்ப்பிற்கு மாற்றமாக வந்து விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியும் பதிலும் இதுதான். மூன்றாவது கேட்டார்கள், அல்லாஹுவுக்கு அடுத்து ரசூலுக்கும் அடுத்து உலகத்தின் மிகப்பெரிய கொடையாளர் யார்? மன் அஜ்வதுன் நாஸ். இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்து கொடையாளர்கள் யார்? சஹாபாக்களின் மனதில் என்ன ஓடி இருக்கும் யூகங்கள்? ஒருவேளை நம்மை சொல்லுவார்களோ, சஹாபாக்களாகத்தானே இருக்கும் என்று அவர்களுக்குள் மனதுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு. இல்லை வேறு யாராவது முன்னுண்டான நபிமார்களாக இருப்பார்களோ, அல்லது வேறு ஏதேனும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவழித்த கொடைவள்ளல்களாக இருப்பார்களோ, யாரை சொல்ல வருகிறார்களோ தெரியவில்லை. ஆனாலும் நாம இருக்குமோ என்கிற எண்ணம் மட்டும் மேலோங்கி இருந்தாலும் பதில் வழக்கம் போலவே இருந்தது. அல்லாஹுவுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் மட்டுமே தெரியும் என்று பதில் சொல்லிவிட்டார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில்தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈருலகத்திலும் சரி மக்களிலே மிகப்பெரிய கொடையாளர் யார் என்று சொன்னால், தான் ஏதேனும் மார்க்க சம்பந்தமான ஒரு அறிவை கற்று, ஒரு கல்வியை கற்று, அந்த கல்வியை மக்களுக்கு போதித்து, அந்த கல்வியை பரப்பக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பவர் எவரோ அவரே உலகத்தின் மிகப்பெரிய கொடையாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஒரு சின்ன நபிமொழி நமக்கு கற்றல் கற்பித்தலினுடைய மிகப்பெரிய இன்றியமையாமையை இந்த நபிமொழியின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. கற்றல் மாத்திரம் பெரிதல்ல, அதை கற்பித்தலும், கற்றல் கற்பித்த செய்திகளை பரப்புதலும் மிகப்பெரிய மார்க்கத்தின் அந்தஸ்துக்குரிய செயல்பாடுகள். இன்றைக்கு கற்றவர்கள் நிறைய பேர், அது அவர்களோடு அடங்கிவிடும், அவர்கள் மனதுக்குள் அடங்கிவிடும். ஊரெல்லாம் பேசும், அவர் பெரிய மேதை. மேதையாக இருந்து என்ன பயன்? அவரிடத்தில் இருக்கின்ற அந்த மேதைக்குரிய இலக்கணங்களும் அந்த கல்வியும் ஆற்றலும் அறிவும் சமுதாயத்திற்கு வெளியே வர வேண்டுமே. சின்ன அளவில் சில செய்திகளை உள்ளங்கை அளவுக்கு படித்திருந்தாலும் கூட ஊருக்கெல்லாம் அதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் கொடையாளி. அவன் மிகப்பெரிய கொடை வள்ளல். பொருளாதார கொடைகளை தாண்டியது அறிவு கொடை. அறிவு கொடை வள்ளல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்கிற பணியிலும் கற்பித்தல் பணியிலும் ஈடுபட்டிருப்பவர்களைத்தான் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆயுளின் இறுதி நாட்களில் ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் கூட வாழ்த்தி பிரார்த்தித்து துஆ செய்தார்கள். நத்தரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி வவஆஹா வஅத்தாஹா கமா சமிஅஹா. அல்லாஹ் ஒரு மனிதனை வளப்படுத்துவானாக, அல்லாஹ் அந்த மனிதனை செழிப்பாக்குவானாக. எந்த மனிதன் என்னுடைய வார்த்தைகளை நபிமொழிகளை கேட்கிறான், அதை மனப்பாடம் செய்கிறான், தான் மனப்பாடத்தில் வைத்திருக்கக்கூடிய நபிமொழிகளை அப்படியே கேட்டவாறே பிற மக்களுக்கு அதை சொல்லியும் தருகிறான், ஆக பரப்புகிறான். இந்த பணியில் ஈடுபட்டிருப்பவனை வளப்படுத்துவானாக, அல்லாஹ் செழுமைப்படுத்துவானாக என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள் என்றால்,
தெரிந்த செய்திகள், அது ஒரு நபிமொழியோ 1000 நபிமொழியோ, ஒரு குர்ஆன் வசனமோ 1000 ஆயத்துகளோ, மார்க்கத்தை பற்றிய தெரிந்த செய்திகளை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு எனக்கு நிறைய தெரியும் என்று பிதற்றிக் கொள்பவர்களை விடவும் தெரிந்த செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்லித் தருகின்ற மன விசாலம் இருக்கிறதல்லவா, இதற்குத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று அவர்களை பாராட்டுகிறார்கள். இங்கே இன்னொன்றும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற போது கற்றல் கற்பித்தல் சிறந்த பணிதான். ஆனால் நாயகத்தின் பேரில் இல்லாத வார்த்தை எதுவும் சொல்லிவிடக்கூடாது. நல்ல செய்தியாக இருந்தாலும் நாயகம் சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொன்னவன் தன் இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ள வேண்டும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன வார்த்தை. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நயவஞ்சகர்கள், குறிப்பாக யூதர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயராலும் குர்ஆனின் பெயராலும் இட்டுக்கட்டி வைத்திருக்கின்ற ஏராளமான இட்டுக்கட்டுகள், அவதூறுகள், இல்லாத செய்திகள், பரப்புரைகள் நிறைய இருக்கிறது. அவைகளையெல்லாம் எடுத்து மார்க்க செய்தி என்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கு சொல்லிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளை, குறிப்பாக குர்ஆனுடைய வசனங்களை, இது ஆயத்தில் வந்திருக்கிறது, ஹதீஸில் வந்திருக்கிறது என்றால் தகுந்த ஆதாரங்களோடு அடுத்தவர்களுக்கு சொல்லலாமே தவிர நமக்கு தெரிந்ததை சொல்லுவோம் என்று இல்லாததை எல்லாம் உளறி கூட்டுவதற்கு பெயர் அல்ல. கற்றல் கற்பித்தல் நல்ல பணிதான், கூடவே மிகுந்த எச்சரிக்கை தேவையுடைகிற பணி, மிகுந்த எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பணி. மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாமா சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் இருக்கிற இபாதத் என்கிற வணக்க வழிபாடுகளில் ஆகச்சிறந்த வணக்க வழிபாடு எது என்று என்னிடத்தில் கேட்டால், கற்றல் கற்பித்தலை தவிர, மார்க்க செய்தியை கேட்குதல் அல்லது சொல்லித் தருதல், இதை தவிர என்னிடத்தில் சிறந்த வணக்கம் என்று வேறொன்றும் இல்லை என்று சொல்லுவார்கள். உண்மை. தெரிந்த செய்திகளை பிறருக்கு சொல்லாமல் மறைப்பது நரகத்தின் கடிவாளத்தில் அவன் போய் விழுவதற்கான அடையாளம். நபிமொழிகள் இப்படி ஏராளமாக வந்திருக்கிறது. மறுமையில் அல்லாஹ் நீதி விசாரணைக்கு உட்படுத்துகிற போது தீர்க்கதரிசிகள் அவர்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா என்பதை குறித்து விசாரிக்கப்படும் அல்லவா. தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை, வஹியை மக்களுக்கு எடுத்துரைத்தீர்களா என்று கேட்கப்படுவது போலவே, உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் அல்லது இஸ்லாத்தை பற்றி யாரெல்லாம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்தார்களோ அவர்களை, உனக்கு தெரிந்த செய்தியை நீ அடுத்தவர்களிடத்திலே சொன்னாயா என்பதும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற விஷயமாகும். அதனால்தான் சஹாபாக்கள், தாபிஈன்கள் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய அந்த வேலையை செய்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிற மார்க்கம், இதற்கு கிடைத்திருக்கக்கூடிய 6000த்திற்கும் மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள், லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகள், பல லட்சங்களுக்கும் அப்பாற்பட்ட ஃபிக்ஹுடைய சட்டங்கள், இன்று வரை நம் வரை வந்து சேர்ந்திருக்கின்ற மார்க்கத்தின் ஒவ்வொரு சின்ன எழுத்துக்களும், வரிகளும், நூல்களும் எல்லாம் அந்த சஹாபாக்கள், தாபிஈன்களினுடைய முயற்சிகளுக்கு கோடி கோடி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவர்கள் செய்த பெருமுயற்சி, அவர்களின் கற்றலிலும் கற்பித்தலும் தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த வகையிலேயும் அது மிகையான வார்த்தை அல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தெரிந்த செய்திகளை, நாம் கேள்விப்பட்டிருக்கின்ற உறுதியான தகவல்களை, மார்க்கம் சார்ந்த குறிப்பாக அந்த விஷயங்களாக இருந்தால் தெரிந்ததை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வோம். தொடர்ந்து மௌத்து வரை கற்கிற மாணவனாகவும் இருக்க வேண்டும், பிறருக்கு கற்பிக்கிற ஆசிரியனாகவும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய நல்வாய்ப்பை நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதி اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم. اللهم صل على سيدنا ومولانا محمد. الله
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, காதிசியா யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது போன்றே தெரிகிறது. சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த வேளையில் யானைகள் தாக்கப்பட்டு கடுமையான முறையிலே அவைகள் பாரசீகர்களுக்கு மத்தியில் சேதத்தை ஏற்படுத்தியது. விடிந்த காலை, அந்த 3வது நாள் விடிந்த காலை, பாரசீகர்களினுடைய குதிரைப்படைகளுக்கு பின்னடைவும் காலாட்படைக்கு பின்னடைவும் இருந்த பொழுதிலும் யானை படைகள் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டிருந்தது. குதிரைப்படைகளுக்கு பின்னடை வரும்பொழுது அந்த பகுதிக்கு பாரசீக யானையினுடைய பாகர்கள் அந்த இடத்திற்கு தங்களுடைய யானைகளை ஓட்டிச் சென்றனர். இதன் காரணத்தினால் அதை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒட்டக கூட்டங்கள் பின்தங்க ஆரம்பித்தது. ஆனாலும் இந்த யானைகள் அந்த பக்கம் போனதால் இந்த இடம் காலியாக இருந்ததால் இந்த இடத்திலே முஸ்லிம்கள் நுழைந்து உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை கடுமையாக சாடிக்கொண்டிருந்தனர். எனவே அந்த யானைகள் திரும்பி இந்த இடத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொத்தத்தில் யானைதான் பிரச்சனைகளாக இருந்தது. அதற்கும் ஒரு முடிவு வந்தது. பாரசீக இஸ்லாமிய வீரர்கள் அதை சொல்ல, சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பொறுப்பை கஅகா ரலியல்லாஹு தஆலா, ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒப்படைக்க அது வெற்றிகரமாக நடைபெற்று அதற்காக கொஞ்சம் நேரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது நடந்தது மாலை மங்கக்கூடிய நேரம், பகல் முடியக்கூடிய நேரத்தில் தான் இது நடந்தது. ஆக இப்படிப்பட்ட வேளையிலே இந்த யானைகள் திரும்பி ஓட ஆரம்பித்தன. பிற யானைகளும் தடுமாற ஆரம்பித்து அவைகளில் பெரும்பாலான யானைகளும் திரும்பி ஓட ஆரம்பித்து விட்டன. 1-2 யானைகளை தவிர, அந்த வெள்ளை யானை, அதோடு இருக்கக்கூடிய ஒரு சில யானை, ஒரு சில யானைகளை தவிர கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட யானைகள் விரண்டோட ஆரம்பித்தது. அப்படி ஓடும் பொழுது இது தங்களுக்கு வேண்டியவர் வேண்டாத என்று பார்க்குமா, அதற்கு கலக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை அடித்து மிதிச்சுக்கிட்டே போயிட்டுரும். அந்த மாதிரி பல 100 பேரை ஒவ்வொரு யானைகளும் மிதித்து கொண்டு சென்றது. இதனால் பாரசீக படையிலே மிகப்பெரிய பின்னடைவும் சேதமும் ஏற்பட்டது. இதை சமாளிப்பதற்காக ருஸ்தும் மிகவும் கஷ்டப்பட்டார். நாம் நினைத்தது, நாம் கனவு கண்டது